திமுக வந்து 2026 வந்து ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள். நைட்டு ரைடு நடந்து முடிஞ்ச உடனே காலை 8 மணிக்கு பிரஸ்ஸை பார்த்து நான் திருப்பி அடிச்சா மோடி தாங்க மாட்டார் சொன்னா அது மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு யாத்திரையை, ஒரு பிரச்சாரத்தை துவங்குவதற்கு அவர் வைக்கப்பட வேண்டும். அப்ப கடன் வாங்குறது பைத்தியக்காரத்தனம், நிர்வாகம் தெரியாது அப்படின்னா அப்ப மோடி பைத்தியக்காரத்தனமா, நிர்வாகம் தெரியாதா அவருக்கு? இன்னைக்கு எடப்பாடி சொல்றாருல முட்டாள்தனமா, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. அன்னைக்கு கலைஞர் அப்படி சொல்லல. கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திமுக வந்து ஒரு கடுமையாக வந்து ஒரு விமர்சித்து வருகிறார். அதில் அவர் என்ன சொல்றாருனாக்கா, திமுக வந்து தலைவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி, அதிமுக வந்து தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி, அது வந்து திமுக வந்து கட்சியே கிடையாது, ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது விமர்சனத்துக்கு உங்களோட பதில் என்ன? இந்த முதலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு யாத்திரையை, ஒரு பிரச்சாரத்தை துவங்குவதற்கு அவர் வைக்கப்பட வேண்டும். அதிமுக சார்பில் அவர் பிரச்சார பணி துவங்குற போது அதுக்கு ஒரு தலைப்பு பேர் வைத்தார்கள், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ட்டு. திரையா எடப்பாடி பழனிசாமி நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், தமிழகத்தை மீட்கோன்னு அவருக்கு ஒரு தலைப்பு வைக்கிறாரு. அடமான வச்சதே நீங்க தானே. மக்களை காப்போம், மக்களை சுட்டு கொன்னதே நீங்க தானே. ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி எடுத்து பார்த்தோம். 10 ஆண்டுகள் ஆட்சி அல்ல, அது எம்ஜிஆருடைய ஆட்சியாக இருந்தாலும், ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக இருந்தாலும், எடப்பாடியோடைய ஆட்சியாக இருந்தாலும், மக்கள் விரோத அரசு முறை பயங்கரவாதம் யாருடைய எந்த கட்சி ஆட்சியில் அதிகமாக நடந்ததுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க அதிமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அது அவரில் துவங்கி இவர் வரையில் அரசு முறை பயங்கரவாதத்தை ஒரு அரசு இயக்கமாகவே நடத்தியது வந்து அதிமுக. அவர் வந்து சட்டப்பேரவை வெளில வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து அவரும் வந்து ஒரு நிறைய புள்ளிவிவரங்கள் கொடுக்குறாரு. திமுக ஆட்சியில் வந்து நிறைய வந்து கொலைகள் நடக்கிறது, பாலியல் வன்கொடுமைகளுக்கு வந்து பெண்கள் உள்ளாகிறார்கள் என்பது போன்ற பட்டியலாம் கொடுக்குறாரு. எண்ணிக்கையில வந்து கணக்கு போட்டுலாம் சொல்றாரு. அதுங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிவதை போலதான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுகள். எல்லா தரவுகள் இருக்கிறது. இன்னும் நல்லா பாருங்க, இந்த ஆட்சியை, இந்த கூட்டணியை, இந்த நிர்வாகத்தை குறை சொல்ற யாருமே தரவுகளை கையில வச்சு பேச மாட்டாங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியின் வளர்ச்சி எவ்வளவு, இந்த 4 ஆண்டு வளர்ச்சி எவ்வளவு, தனிநபர் வருமானம் அப்ப எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு, தரவுகளோட வைத்து நீங்க பேசினாங்கன்னா யாருமே, அது பாஜகவோ அதிமுகவோ, அதிமுகவுக்கு சொம்பு தூக்குற மத்த எந்த இயக்கமாக இருந்தாலும் தரவுகளை கையில வைத்து பேசாமல், பாத்தீங்களா அங்க தாலியா எடுத்துட்டு போயிட்டான், பாத்தீங்களா அங்க கள்ளக்காதல் கொலை, பாத்தீங்களா ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமைன்ட்டு ஒரு அதாவது அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய கையில் அங்கூட எந்த விஷயம் இல்லாதுன்றதால அன்றாட காட்சி மக்களை குழப்புவதற்காக நாங்கள் பகிரங்க சட்டசபை 60 நாள் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுற வாய்ப்பு இருந்தது. எழுந்து பேச வேண்டியது தானே. எதுக்கு சட்டசபையில் ஒரு மாதிரியாவும் மக்கள் மன்றத்தில் ஒரு மாதிரியும் பேசிட்டு இருக்காரு? உங்க ஆட்சி நாங்க 10 வருஷம் இருந்தோம், நாங்க இந்த இடத்துல இருந்தோம், நீங்க கீழே வந்துட்டீங்க, ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவரை ஆனா வந்து அவர் பேச முயற்சி பண்ணும்போது சபாநாயகர் அனுமதி கொடுக்கவில்லை அப்படிலாம் வந்து புகார் சொல்றாங்க. 1.25 மணி நேரம் பேசின ஒரே அரசு அனுமதி தந்து இந்த அரசு, ஒரு எதிர்கட்சி தலைவர் 1.25 மணி நேரம் சட்டசபையில பேசினது, அவர் பேசி அவர் கட்சி எம்எல்ஏங்களே தூங்குற அளவுக்கு அவர் பேசினது 1.25 மணி நேரம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில், சட்டசபை வரலாற்றில் எந்த எதிர்கட்சி தலைவருக்கு 1.25 மணி நேரம் கொடுத்திருக்காங்க? இன்னும் 6 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. எப்படியாவது மக்களை முட்டாளாக்கணும் அவர் நினைக்கிறார். நான் மீண்டும் பகிரங்கமா சொல்றோம், தொழில்துறை அமைச்சர் சவாலுக்கு கூப்பிடுறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் கூப்பிடுறாரு, நேரா கொண்டு போய் காட்டுறேன் வாங்க பேசலான்றாரு. இப்படி எல்லா துறை அமைச்சர்களும் அவருக்கு விடுக்கிற அறிக்கைக்கு பதிலடி கொடுத்து சவாலுக்கு அழைக்கிறார்கள். அறிக்கையை கொடுத்துட்டு சவாலுக்கு கூப்பிட்டா போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? 5,38,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கடல்ல இருக்குது தமிழக அரசு. இது வந்து 73 ஆண்டு கால தமிழக வரலாற்றுல இப்படி ஒரு நிலைமை இல்லை. இதுவே பாருங்க சொல்றாரு. அதுல இன்னொரு குறிப்பா சொல்றாரு என்னன்னா, இன்னும் சொல்ல போனா கடந்த ஆட்சியை விட இப்போ வந்து 1,38,000 கோடி அதிகமா வருமானம் வருது. அப்படியே இருந்து இவங்க வந்து கடன் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. நான் எடப்பாடி இந்த மாதிரி அறிக்கையை விட்டு அன்றாடங்காட்சி மக்களை குழப்பி கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து ஒரு அடிப்படையே தெரியாம அறிக்கை தெரியாது எடப்பாடி பழனிசாமி கேட்பது, நீங்கள் 2021 மே திங்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குற போது எவ்வளவு கடன் இருந்தது அது சொல்லுங்க முதல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்து மத்திய அரசாங்கத்துடைய புறக்கணிப்பு, ஓரவஞ்சனை, நிதி மறுப்பு இப்படியெல்லாம் தாண்டி, ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி, மக்கள் நலப்பணிகள் நிறைவேற்றி, மக்களுக்கு என்ன சொன்னமோ செய்து கொண்டிருக்கிறோம்.
ம். இது இல்லாம கடனை அதாவது ஒரு மாநில அரசாங்கம் கடன் வாங்குதுன்னா இவங்க இஷ்டத்துக்கு வாங்கிட முடியாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படி பேசலாமான்னு தெரியல. அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. இவ்வளவுதான் வாங்கணும், இவ்வளவுதான் தரணும், அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தரணும். நிறைய நிர்வாக விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? நான் கேட்கறது, நீங்க போறப்ப எவ்வளவு கடன் வச்சுட்டு போனீங்க அதை சொல்லுங்க. நாங்க வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் வாங்கணுமா? 2014 மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு கீழே இறங்குற பொழுது இந்தியாவின் மொத்த கடன் தொகை 54 லட்சம் கோடி. இந்த 11 வருஷத்துல இந்தியாவின் மொத்த கடன் 1,110 கோடி. 57 லட்சம் கோடி கடன் இருந்தது. எங்க நீங்க 110 லட்சம் கோடி அப்படியே டபுள் ஆயிருக்கு. எந்த கூட்டணியில இருக்கிறாரு இவரு? யார வாழ்கன்னு சொல்றாரு? அப்ப கடன் வாங்குறது பைத்தியக்காரத்தனம், நிர்வாகம் தெரியாது அப்படின்னா அப்ப மோடி பைத்தியக்காரத்தனமா, நிர்வாகம் தெரியாதா அவருக்கு? இப்ப அவர் இந்த கூட்டணி பத்தி நீங்க தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு என்னக்கா, கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எதிரியை வந்து வீழ்த்துவதற்கு இது மாதிரி பாஜக போட கட்சிகளோட கூட்டணி செய்ய வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் சொல்றாரு. அது இன்னொரு சொல்றாரு, திமுக கூட தான் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுச்சு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு அவர். இப்ப இருக்கிற ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞர்களுக்கு தெரியாதுன்றக்காக சொல்றேன். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அப்ப நீங்க வியாபாரத்துக்கும் உங்களுடைய சுயநலத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக? ஒரு கொள்கைக்காக ஆரம்பிக்கிறது. தேர்தல் நிக்கிறது எதுக்காக? தான் கொண்டுகிற கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு. அதுக்கு தானே தேர்தல் நிக்கிறது. அதிகாரம் கைக்கு வந்தால் தான் தன்னுடைய சித்தாந்தத்தை, கொள்கையை, கோட்பாடை சட்டமாக்குவதற்கு தேர்தல் நிக்கிறது. ஆனா இவர் பைத்தியக்காரத்தனமா என்ன சொல்றாரு? கொள்கை வேறு, கூட்டணி வேறு. சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தா எந்த கொள்கை நடைமுறைப்படுத்துவீங்க? அதான் $1 மில்லியன் கேள்வியே. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. சரி, நீங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டீங்க, யாருடைய கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? அவங்க அதிமுக கொள்கை நடைமுறைப்படுத்துவீங்களா? இல்ல உங்களை மிரட்டி அடிமையாக்கி வைத்திருக்கிற பிஜேபி கொள்கை நடைமுறைப்படுத்துவீங்களா? ஒண்ணு. இதுலயே அவருக்கு தெளிவான பார்வை இல்ல. திமுக சேரலையா? ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கிறாருன்னே தெரியல. அவர் தெரிந்து பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, இல்ல அவருக்கு எழுதி தரவங்க யாராவது தவறா எழுதி கொடுக்கறாங்களான்னு தெரியல. 1998ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஜெயலலிதா திடீரென்று வாஜ்பாய் மீது கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிறது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திமுக கிட்ட அப்ப 10 ஓட்டு இருக்கு. ஏடிஎம்கே கிட்ட 22 ஓட்டு இருந்தது. திமுக கிட்ட 10 ஓட்டு இருக்கு. அன்னைக்கு வாஜ்பாய் பேசுகிறார், அத்வானி பேசுகிறார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசுகிறார், முரளி மனோகர் ஜோஷிலாம் கலைஞரை லைன்ல கூப்பிட்டு, உங்க எதிரி தான் எங்க அரசை கவிழ்க்கிறாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன், நீங்கள் இங்க ஆதரவு தரணும் அப்படிலாம் கோரிக்கை வச்சாங்க பார்லிமெண்ட்ல நம்பிக்கையில்லா தீர்மானத்துல. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது இந்தியாவினுடைய அரசியல் சாணக்கியர், பொருளாதார மேதையன் முரசொலி மாறன் பேசுற போது மிக மிக அருமையான பேச்சு. இது போன்ற அரைவேக்காடு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் படிக்க வேண்டிய பேச்சு. அவர் என்ன பார்லிமெண்ட்ல சொன்னாருன்னா, கிமு கிபி இயேசு பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் தான் உலக வரலாறு எழுதப்படுகிறது. இந்தியாவின் மதச்சார்பன்மை வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் பாபர் மசூதி இடிப்புக்கு முன் இடிப்புக்கு பின் இப்படிதான் எழுத முடியும். நீங்கள் ஒரு பாசிச சக்திகள், மதவாத சக்திகள், நீங்கள் பாபர் மசூதி இடித்த பிறகுதான் இந்தியாவில் இன்று வரையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. இடித்த உங்களால், ராமர் கோயில் கட்டுவென்று சொல்லுகிற உங்களால் எங்களால் ஆதரிக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல முரசொலி மரம் பேசுறாரு. நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாஜ்பாய் தோத்து போறாரு. ஆட்சி கவிழ்ந்துருச்சு. கவிழ்த்தது யாரு? ஜெயலலிதா. கவிழ்ந்துருச்சு. தேர்தல் அறிவிக்கிறாங்க. 6 மாசம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. 2.5 வருஷத்துல 3 தேர்தல் வருது. அப்ப திருப்பி என்ன பண்றாங்க? ஒரு நிலையான பிரதமர் வேணும், ஆட்சி வேணும்ன்றக்காக என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி திமுக கூட கூட்டணி பேச வராங்க. எந்த திமுக பார்லிமெண்ட்ல நம்பிக்கை ஓட்டெடுப்புல வாஜ்பாய்க்கு எதிராக ஓட்டு போட்டதோ அந்த திமுக கிட்ட வரபோது கலைஞர் தெளிவா சொன்னார், உங்கள் சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறு. நாங்கள் மதச்சார்பனை ஆதரிப்பவர்கள், நீங்க மதவாத கொள்கை கொண்டவர்கள். நீங்க ராமர்கள் கட்டுவேன்னு வைங்க, எங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. நீங்க 370 வேண்டாம் வேணும்னு சொல்லுவீங்க, நீக்குவேன்னு சொல்வீங்க, நாங்க அதை எதிர்ப்போம். நீங்க பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லுவீங்க, கொண்டு வரேன்னு, அது நாங்க எதிர்ப்போம். 2 பேருக்கும் செட் ஆகாத கூட்டணில ஒன்னா பயணிக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி சொல்றாருல முட்டாள்தனமா, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. அன்னைக்கு கலைஞர் அப்படி சொல்லல. நீங்கள் வைத்திருக்கிற அந்த 3 பிரதான கொள்கை எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரானது, எங்களுடைய கோட்பாடுக்கு எதிரானது, எங்கள் கொள்கைக்கு எதிரானது. ஆகவே செட் ஆவதுன்ற போது பதவிக்காக, தேர்தலுக்காக மீண்டும் ஆட்சி அமைக்கணும்ட்டு எந்த அத்வானி ராமர் கோயிலுக்கு ரத யாத்திரை போனாரோ, எந்த கட்சி அடிப்படை கொள்கையா வைத்திருந்ததோ அந்த கட்சி சொன்னது, நீங்கள் கூட்டணியில இருக்கிற வரையில் நாங்கள் ராமர் கோயிலை கட்ட மாட்டோம்.
நீங்கள் கூட்டணியில் இருக்கிற வரையில் காஷ்மீர் 370 ரத்து செய்ய மாட்டோம். இல்ல இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆதாரம்? நிமிஷம் ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீங்கள் கூட்டணியில் இருக்கிற வரையில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்துக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமைப்பாளரா போட்டு அந்த செயல் திட்டத்துல கையெழுத்து போட்டது கலைஞர், வாஜ்பாய், அத்வானி, யஷ்வந்த் சிங்காவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும். 4.5 வருஷம் இந்த அரசு மோடி வாஜ்பாய் அரசு இருந்த வரையில் காஷ்மீர் 370 ரத்து பண்ணல, பொது சிவில் சட்டம் கொண்டு வரல, ராமர் கோயில் கட்டுகிற பேச்சை எடுக்கல. ஏன் தெரியுமா? இது மூன்றும் எடுக்காதவர்கள் கலைஞர் உள்ள இருந்தார். அறவேக்கெடுத்தனமா நீங்க பிஜேபி கூட சேர்ந்தீங்களே, நாங்க சேரக்கூடாதா? நாங்கள் சேர்ந்த போது அவங்களுடைய லெக்கான் எங்க கையில் இருந்தது. நாங்கள் சேர்கிற பொழுது அவங்க பதவிக்காக தன்னுடைய கொள்கையை தள்ளி வைத்தார்கள். நீங்க இருக்கிற போதுதான் எல்லாம் நடந்தது. நீங்க இருக்கிற போது எடப்பாடி இருந்த போதுதான் 370 ரத்து செய்யப்பட்டது. எடப்பாடி கூட்டல் இருக்கிற போதுதான் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்து உத்தரகாண்ட்ல. எடப்பாடி கூட்டல் இருக்கிற போதுதான் என்ஆர்சி, சிஏஏ, முத்தலாக் தடை சட்டம் வந்தது. உங்களால் தடுக்க முடிஞ்சதா? கிழிச்சிட்டீங்களா? நீங்க தானே ஆதரவே கொடுத்தீங்க. நீட் தேர்வுக்கு மத்திய அரசை நிர்பந்தித்து அந்த நீட் விலக்கு வாங்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஜனாதிபதி தேர்தலை பிஜேபிக்கு ஓட்டு போடுறாரு, துணை ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போடுறாரு. ஒரே ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாமே, நாங்க ஓட்டு போட்டதான் துணை ஜனாதிபதி ஜெயிப்பாரு, எங்ககிட்ட இப்ப 20 எம்பிங்க இருக்காங்க, நாங்க ஓட்டு போடணும்னா நீட்ல விலக்கு கொடுங்க, ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாமே. ஏன் வைக்கல? தொடர்ச்சியாக அமித்ஷா அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது வந்து மறுப்பு தெரிவித்து நாங்க வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் வெக்கப்படணும், அந்த கட்சி முன்னணி தலைவர் எல்லாம் வெக்கப்படணும். அவர் உறுதியா இருக்காரு அந்த விஷயத்துல. எங்க உறுதியா இருக்காரு? யாருக்கு எல்லா இடத்துலயும் வெளிப்படை பேசுறாரு. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, அதிமுக தேசிய ஜனநாயக ஆட்சியை தான் அமைப்போம், அதிமுக ஆட்சின்னு சொல்லல, தேசிய ஜனநாயக ஆட்சி தான் அமைப்போம், கூட்டணி ஆட்சி. அதிமுகவை சார்ந்தவர் தான் முதலமைச்சர். இந்த ரெண்டு விஷயமே போதாதா அவருக்கு? அதிமுக ஆட்சின்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரும் சொல்லல. இவர் பயந்து போய் என்ன பண்ணிட்டார், இப்போ சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிட்டார். நான் தான்ட்டு. அது நான் தான் இவர் சொல்லக்கூடாது, அவங்க ஓனர் அமித்ஷா தான் சொல்லணும். சிறுபான்மையினருக்கு வந்து அதிகமாக வந்து செய்தது அதிமுக தான். ஆமா, கெடுதல் சொல்றாரு. அதாவது அவர் என்ன குறிப்பிடாருனாக்கா, இப்ப நோன்பு கஞ்சிக்கு வந்து அரிசி கொடுத்தது, உலமாக்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்தது, தர்கா புனரமைப்புக்கு வந்து நிதி கொடுத்தது போன்ற பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு பட்டியல் இருக்கிறார். இப்போ வந்து திமுகவுக்கு விட அதிமுக தான் அதிகமாக இஸ்லாமியர்கள் செய்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, அப்படி இல்லை, தவறான தகவல். உலமாக்கு வாரி அமைத்தது கலைஞர், பென்ஷன் கொடுத்தது கலைஞர், அதுவும் சரியா நடைமுறைப்படுத்தாம இருந்தாங்க, இப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க. உருது பேசுற முஸ்லிம்களை பிசி ஆக்குனது கலைஞர், மீலாது நபிக்கு அரசு விடுமுறை விட்டது கலைஞர். இன்னைக்கும் இந்தியாவில் யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு 3.5% இஸ்லாமிய பெருமக்களுக்கு இடஒதுக்கீடு தந்தது கலைஞர். உலமா பெருமக்களுக்கு பைக் வாங்குறதுக்கு இலவச சைக்கிள் தரது கலைஞர். இன்னைக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு தந்ததும் கலைஞர். இரு வாகன மானியம்லாம் கொடுத்தாரு அதிமுகவில். எத்தனை பேருக்குங்க நடைமுறைக்கு ஒத்து வரா திட்டங்க? நீங்க ஒரு 2 சைக்கிளை கொடுத்துட்டு என்ஆர்சியில் கையெழுத்து போடுவீங்களா? ஒன்று சொல்லட்டுமா, இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணி துவக்கினது யார் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் அதிமுக கோட்டையில உட்காருகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய பெருமக்களுடைய முதுகுல இல்லை, நெஞ்சிலே குத்தி இருக்கு. அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி. எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தபோது தான் இந்து முன்னணி துவக்கினார். அந்த விழாவில் கலந்துகிட்டாரு. அந்த விழாவில் முதலமைச்சராக எம்ஜிஆர் கலந்துக்க கூடாதுன்னு கலைஞர் கண்டன அறிக்கை வெளியிடுறாரு. கலந்து எம்ஜிஆர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ஓட்டுக்காக பதவிக்காக அதிமுக ஒட்டிட்டு இருக்கிற சில இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுகிறேன். அந்த விழாவில் எம்ஜிஆர் பேசுனது, முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கலாம், இந்து முன்னணி ஒரு இயக்கம் இருக்கக்கூடாதா கேட்டது எம்ஜிஆர். இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டின் பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது இந்து முன்னணி. செய்தது யாரு? எம்ஜிஆர். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, தேசிய கவுன்சில் கூட்டத்தை ராமர் கோயில் பாபர் மசூதி இடிப்பதை ஆதரித்து பேசினாங்க. மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்க இருந்தபோது இஸ்லாமிய பெருமக்களுடைய நெஞ்சில குத்துனாங்க. அடுத்து எடப்பாடி வந்தார். அமித்ஷா காலடியில மோடி காலில் சரண்டர் ஆகி சிஏ சட்டத்துக்கு கையெழுத்து ஆதரவு கொடுத்தது யாரு? என்ஆர்சிக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? முத்தலக் தடை சட்டத்தை வந்து நீக்கணும்னு சொல்லி ஓட்டு போட்டது யாரு? காஷ்மீர் 370, காஷ்மீர் காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர்ன்ட்டு கோகுலகிருஷ்ண எம்பி பாட்டு பாடி ஓட்டு போட்டது யாரு? இல்லைன்னா அநியாயம் இல்லையாங்கலாம். நீங்க நல்லது பண்ணலீங்க, கெடுதல் பண்ணிருக்கீங்க. அது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி அதிமுக என்றாலே அது இஸ்லாமியர்களின் விரோத மனப்பாவு உள்ள கட்சி. திமுக 2026 வந்து ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார் முதல்வர் அவர்கள். ஆனால் அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகளை நம்பி தான் வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து மக்கள் நம்பி நிற்கிறோம்,
அப்படிங்கிற இப்ப கூட்டணி நாங்க இப்போ கட்சிகள் இல்லைனாக்கா வந்து திமுக வெற்றி பெற இப்ப முடியாது என்பது இப்ப போல அவர் நாங்க சொல்றாரு. கூட்டணி கட்சி நம்பி நிக்கிறோம், எங்க மக்கள்லாம் எங்களுக்கு உகண்டால இருந்து ஓட்டு போட போறாங்க, ம். இல்ல ரஷ்யால இருந்து ஓட்டு போட போறாங்களா? இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும், புதுசா ம். வந்துக்கிற நடிகரா யாராக இருந்தாலும், அவங்க பலத்தை வச்சு பேச மாட்றாங்க. ம். எங்களுக்கு ஓட்டு கிடைக்கும், ஓட்டு ஜெயிப்போம், மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் மீது எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த 2 இயக்கமும் அப்படி பேச மாட்டேங்குது. திமுக கூட்டணி உடையும், ம். திமுக கூட்டணி உடையும், திமுகல இருந்து வெளியே வருவாரு, திமுக அவர் வெளியே வருவாரு, நீங்க ஏன் வெளியே வரல இன்னும்? ம். எவ்வளவு தாழ்ந்து இவங்க இந்த அரசியல் எவ்வளவு விரக்தியை போயிட்டாங்கன்னா, ஏன் நீங்க ஒன்றும் வரல, ஏன் அங்க இருக்கிறீங்கன்னு கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க. ம். சார் உங்களுக்கு பலம் இருக்குல்ல, உங்களுக்கு செல்வாக்கு புடுங்கிட்டு அடிக்குதுல்ல, ம். நீங்க தான் ஊர் ஊரா பஸ்ல சுத்துறீங்களா, அப்புறம் இந்த கூட்டணி உடையணும்னு நினைக்கிறீங்க? ம். ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த கூட்டம் எல்லாம் அடிமையா இருக்கு விமர்சனம்? உங்களால என்னன்னா, இது பலமான கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, மக்கள் ஆதரிக்கிற கூட்டணி, தொடர்ந்து 13 தேர்தலில் வென்ற கூட்டணின்னு தெரியும் உங்களுக்கு. ம். இந்த கூட்டணி இடத்துல மோதுவது பாறாங்கல்ல மோதுற மாதிரின்னு தெரியும் உங்களுக்கு. அதனால நம்மள திமுக விமர்சனம் பண்ணாங்க, அப்புறம் திருமாவளவன் விமர்சனம் பண்ணாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணாங்க, அப்புறம் காங்கிரஸ் விமர்சனம், ஏதாவது சொல்லி குட்டையை குழப்ப முடியாதுன்னு பாக்குறாங்க. இல்ல, ம். இது அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படி சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த கூட்டணி உடைஞ்சிருக்கும். இது சித்தாந்த கூட்டணி, இது மதச்சார்பற்ற கூட்டணி. இந்தியாவை, தமிழ்நாட்டை வளமாக்க வேண்டும், மதவாத கும்பல் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், சமூக நீதி நிலைநாட்டணும், ஒத்த கருத்துள்ள கட்சிகள். அதனால பிரச்சனை வரல. இங்க இன்னும் கல்யாணமே காவல, அதுக்குள்ள பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. இப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய வீடுகளில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையை எல்லாம் சுட்டிக்காட்டி வந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, இந்தியாவில் ஊழல் மிகுந்த கட்சி என்பது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சுமத்துறாரு. இந்த சோதனை என்பது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வந்து கைப்பாவியாக ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என்பது போல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை வந்து திசை திருப்புவதற்காகத்தான் இது போன்ற ரெய்டுகள்லாம் நடத்துறாங்க என்பது போல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இது வெறும் விமர்சனம் மட்டும்தானா, இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்றது ஏதாவது உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மல்லாந்து படத்துக்கு ஆரி துப்பினால் அந்த எச்சை துப்புக்கு ஒரு மீதுதான் படும். இந்தியாவிலே ஊழலுக்கான கட்சி திமுகன்னு சொன்னால், இந்தியாவிலே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போனது அவங்க கட்சியினுடைய தலைவர் தான். இந்தியாவிலே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனது அந்த கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் தான். இப்போ ரேடுகளுக்கு பயந்துதான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு விமர்சனம் பண்றாங்க. இந்தியாவிலேயே ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனது அந்த கட்சி எம்எல்ஏங்க தான். எடப்பாடி வந்து கண்ணாடியில் பார்த்து பேச வேண்டியதை போய் பத்திரிகையாளர் மத்தியில பேசிட்டு இருக்கிறாரு. யார் வீரிய மிக்க தலைவர், ஆண்மை உள்ள தலைவர், தலைவருக்கான தகுதி யார்கிட்ட இருக்கு, எப்படி தீர்மானிக்கணும்? இந்த ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிடலாம். 2 இடத்துல ரைடு நடந்தது. ஒன்று எடப்பாடி சம்பந்தி வீட்டில், பையன் வீட்டில் ரைடு நடக்குது. ஒன்று செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடந்தது. இந்த 2 ரைடை 2 கட்சி தலைவர்கள் எப்படி அணுகினார்கள்? அதுதான் ரைடு நடந்த உடனே நைட் டு நைட்டாக டெல்லிக்கு போய் ஒரு காரில் போகாமல் ஏன் 6 கார் மாறி போய் அமித்ஷா காரில் விழுந்து அங்கேயே கூட்டணின்னு சொல்லி ரயிலேருந்து காப்பாற்றினா அது எடப்பாடி பழனிசாமி. நைட்டு ரைடு நடந்து முடிஞ்ச உடனே காலைல 8 மணிக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து நான் திருப்பி அடித்தா மோடி தாங்க மாட்டார் சொன்னால் அது மு க ஸ்டாலின். யார் வீரியமிக்க தலைவர்? ஆக ஒரு அடிமை கூடாரத்தின் தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் அவரை தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள், இந்த தேர்தலையும் புறக்கணிப்பார்கள். மோடி அவருடைய சுதந்திர தின உரை வந்து நாடு முழுக்க வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதில் என்னென்ன சொல்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ்ஸை வந்து அவர் புகழ்ந்து பேசுகிறார். 100 ஆண்டுகால வரலாறு கொண்ட இயக்கம், அமைப்பு என்பது போலலாம் அவர் சொல்கிறார். இந்த பேச்சு என்பது சுதந்திர தினத்துக்காக போராடியவர்களை கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது போலெல்லாம் விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷம் மோடி கொடி ஏற்றிருக்காரு. 12வது வருஷம் 10 வருஷம் முன்னாடி ஏற்றிருக்காரு. எந்த ஸ்பீச்லேயே அங்கேருந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பேசினாரா? பேசல. ஏன் இந்த வருஷம் மட்டும் பேசினாரு? அடுத்த வருஷம் 75வது இது ஆக போகுதுன்னு ஒரு விமர்சனம் பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் மோடிக்கு நெருக்கடி தருகிறது. உங்களுக்கு வயசாயிடுச்சு, கிளம்பி போங்க, நாங்க அடுத்த ஆள் வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா மோடி எங்கேயுமே சிரிச்ச மாதிரியே போட்டோ இருக்காது, மூஞ்சி இருக்குமாவே இருக்கும். அவருக்கு 50-50 தான் இருக்கிறாரு. நம்ம நீடிப்போமா நீடிக்க மாட்டோமா அப்படின்னு தான் அவர் இருக்கிறாரு. தனக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்களும் அவர் வேற வேற விஷயத்த சொல்லி காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு ஆளே இல்லாத மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும்ட்டு. ஆனா ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த மாதிரி தனிநபரை நம்பி என்னைக்கு அந்த இயக்கம் கிடையாது, சித்தாந்தத்தை நம்பி தானே இருக்கிறது. அது சொல்லுகிறது உங்க முடிஞ்சிருச்சு, டாடா பாய் பாய்ன்னு சொல்லுது. இப்ப அந்த ஆர்எஸ்எஸ்ஐ தாஜா செய்ய வேண்டும். அந்த ஆர்எஸ்எஸ்ஐ கால் கழுவணும், அவங்களுக்கு அந்த பழக்கம் தானே, காலில் விடணும், ஐஸ் வைக்கணும்,
அந்த ஆர்எஸ்எஸ் இது பண்ணணும்ட்டு. எந்த செங்கோட்டைக்கு எதிராக ரத்த கலரி ஏற்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரக்காக போறோன்னா அந்த செங்கோட்டையில் ஏறி நின்று எந்த தேசிய கொடி ஏற்ற மாட்டேன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சோ, எந்த தேசிய ஜனகன மன பாட்டை ஏற்றுக்க மாட்டேன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சோ, எந்த இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சோ, எந்த கொடியை 50 வருஷம் அலுவலகத்தை ஏற்றவே இல்லையோ அந்த கொடியை ஏற்றி வைத்து ஜனகன மனகன பாடி ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இல்ல அது ஒரு விமர்சனம் படம். இது இந்திய 140 கோடி இந்தியர்களை கேவலப்படுத்துகிற வேலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெட்ரோலிய துறை, இயற்கை எரிவாயு துறையினோட சார்பில் வந்து வெளியிடப்படக்கூடிய ஒரு விளம்பரத்துல மகாத்மா காந்திக்கு மேல வந்து சாவர்கருடைய புகைப்படம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாகவே வந்து அவங்க வந்து இந்த விளம்பரம் கொடுக்குறது பேசுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த காணொலி காட்சியில் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் சொன்னால் தயவு செய்து இதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இந்தியாவில் காந்தின்னு ஒருத்தர் இல்லை, சவர்கர் தான் காந்தின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தாலும் ஜனாதிபதி அவங்க ஆளு, துணை ஜனாதிபதி அவங்க ஆளு, 10 மாநில முதலமைச்சர் அவங்க, 20 மாநில கவர்னர் அவங்க, இந்தியா ஒருசி அரசாங்கம் அவங்க, அதிகாரம் அவங்கன்றதால ஒரு சித்தாந்தத்தையே மாற்றணும், வரலாற்றையே மாற்றணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சிம்ம சொப்பனமாக தேசிய அளவில் இந்தியாவோட இளம் தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தகுந்த பதிலடி தந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காலே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டை, ஒரு எல்லை சாமியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். காலம் பதில் சொல்லும். பல பாசிசங்களை வரலாறு விழித்திருக்கிறது. இன்னும் பச்சையா சொல்லணும்னா ஹிட்லரை வீழ்த்தியது ஸ்டாலின் தான். அதே போல் இந்த ஹிட்லரை வீழ்த்த போவதும் தமிழ்நாட்டு ஸ்டாலினாக தான் இருப்பார். இப்போ வந்து வாக்கு திருட்டு என்பது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது. அது ஆதாரபூர்வமான தரவுகளோடு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார். யாத்திரை மேற்கொள்வது, பிரச்சார வீடியோக்களை வெளியிடுவது என்று ஒரு முழு மூச்சாக மக்களிடத்தில் வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த வாக்குத்திருட்டு என்பது தமிழகத்திலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழகத்துக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது வாய்ப்பு இருக்கா? வச்சுங்க, இந்த வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் வருமா வராதான்னு கணிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், அங்கே பீகாரில் நடந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் நடந்த அளவுக்கு முறைகேடு இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே தெரிஞ்சோ திமுகவாக இருந்தாலும் அல்லது நாங்கள் எதிர்க்கிற அதிமுக இருந்தாலும் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் BL2 BLC அப்படின்ட்டு ஒவ்வொரு பாகவாரியாக இருக்கு. இல்லை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு 10 வருஷமா இறந்தவங்க பேரை எடுக்காம இருக்காங்க, ஒரு 10 வருஷமா டபுள் என்ட்ரி எடுக்காம இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில கூட ஒரே வீட்டில் 30 பேருன்னு சொல்லி ஒரு எங்க இருந்தோ எங்க சொல்லலாம். அப்ப இங்கிற பிஜேபி காரெல்லாம் கையாலாகாதவனா? இங்கிற பிஜேபி காரெல்லாம் முட்டாளா? இங்கிற பிஜேபிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? இல்ல ஆள் இல்லையா? இல்ல அறிவு இல்லையா? இல்ல அந்த கட்சியில அவங்க வேலை செய்யறது இல்லையா? இவ்வளவு பேர் நாளைக்கு மாலை மறுநாளோ BLC கூட்டத்துக்கு அமித்ஷா வராராம். ஆனா ஒரு பாகத்துல ஓட்டு அதிகமா இருக்குன்னு டெல்லியில இருக்க அனுராக் தாக்கூர் சொல்லுவாருன்னா இது என்ன? இது தமிழ்நாட்டு பிஜேபி நிர்வாகி கேவலப்படுத்துற மாதிரில இருக்கு. ஏன் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கலாம், அண்ணாமலை சொல்லியிருக்கலாம், சும்மாவே குதிச்சு தகவல் சரிபார்ப்பாக விளக்கம் கொடுத்திருக்கு. அது வந்து வீடு இல்ல, ஒரு அடுக்குமாடி குடியிருக்கு அப்படி சொல்லிருக்காங்க. சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுதும் திமுகவோ அதிமுகவோ வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பார்கள். அதிகாரிகள் பார்க்கிறார்களோ இல்லையோ. ஆனால் இந்த 2 கட்சியை சார்ந்த ஏஜென்ட்டுகள் போயிட்டு டெத்து WNT இருக்காங்க, இல்லை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு போயிடுவாங்க. உன் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 விஷயம். 10 வருஷமா இவங்க வடிகட்டவே இல்லை. 10 வருஷமா WNT எடுக்கல, 10 வருஷமா செத்து போனவங்க பேர் எடுக்கல, 10 வருஷமா ஷிஃப்டட் ஆனாங்க தெரியுமா, அது எடுக்கல. அதை அப்படி மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்தாங்கன்னா ஒரு பெருந்தொகையில மைனஸ் ஆகும். அதை நீங்க இப்படிலாம் பார்க்க வேணாம், போயிடுச்சா வந்துருச்சாலாம் பார்க்க வேணாம். 2வது, மற்ற கட்சிகள் இருக்கிறத விட இந்த கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப தெளிவானவங்க. வாக்காளர் பட்டியல் எப்படி கையாளன்னு தெரியும். அங்க நடக்கிற சித்து விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. நல்லதுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உரைத்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தலை கடை சார், நன்றி, வணக்கம். கேள்வி களம்.